ஒரு கைப்பிடி அளவுக்கு சிரிப்பருப்பு வச்சு ஒரு சிம்பிளான டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ரெசிபி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்பவே நியூட்ரிஷன் ரிச் உள்ள ஒரு ப்ரோட்டீன் ரிச் உள்ள ஒரு பிரேக்ஃபாஸ்ட், இல்லாட்டி நீங்கள் இது ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அதில் ஆல் இன் நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எங்கள் ரெசிபியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அப்புறம் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு அரை பவுலில் சிரிப்பருப்பு எடுத்திருக்கேன். சிரிப்பருப்பை நான் 4 hours தண்ணி ஊற்றி நான் சோக் பண்ண போகிறேன். ஊற வச்சிங்கன்னா ஒரு அரை பவுலுன்றது ஒரு 1 bowl கிட்ட வந்துடும். இப்போது இன்னொரு மிக்சர் ஜாரில் எல்லாத்தையும் நான் இப்போது சேர்த்து இப்போது நல்லா மையாக அரைச்சி எடுக்க போகிறேன். பாருங்கள், நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். தண்ணி விடாதீங்க, தண்ணி விட்டு அரைக்க வேண்டாம், ரொம்ப திக்காகவே அரைச்சிக்கோங்க. இப்போது நான் அதில் 2லேருந்து 2.5 அளவுக்கு நான் ஃப்ரெஷ் கர்ட் எடுத்திருக்கேன். தயிர் புளிக்க வேண்டாம், நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்து இந்த மாதிரி கலக்கிக்கோங்க. இப்போது எல்லோ கலரில் இருக்கு இல்லையா, லைட்டு எல்லோ வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 2.5 பெரிய கரண்டியில் தயிர் சேர்த்தேன். கொஞ்சம் லைட் எல்லோவாக மாறிடுச்சு. இப்போது இந்த கன்சிஸ்டன்சி போதும். இப்போது உங்களுக்கு அரைக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா சிரிப்பருப்பை நம்ம தயிரை டைரெக்டாக ஊற்றி கூட அரைச்சிக்கலாம், தண்ணி ஊற்றாமல். இப்போது இடித்த இஞ்சும் பச்சை மிளகாவும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் போதும், ஒரு இட்லி ஊற்றுற அளவுக்கு. இப்போது இதுக்கு கொஞ்சம் நம்ம தாளித்து கொட்டிடலாம். இப்போ தாளிக்கிற பாத்திரத்தில் எடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி, கடுகு, அப்புறம் உளுந்து ரெண்டுத்தையும் சேர்ந்து நல்லா பொரிஞ்சிட்டு அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நம்ம அந்த மிக்சரில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு இந்த மிக்சரு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா ஈவனாக கிளறி விட்டுட்டு இப்போது நான் இதில் அரை சாச்செட் அளவுக்கு ஃப்ரூட் சால்ட் எடுத்திருக்கேன். ஈனோ ஃப்ரூட் சால்ட். ஈனோ இல்லைன்னா நம்ம பேக்கிங் சோடா கூட சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டில் ஏன் நான் சேர்த்துக்கிறேன்னா, அப்போ தான் நம்ம இது நல்லா நுரைச்சிக்கிட்டு இந்த மாதிரி உப்பி வரும். இந்த மாதிரி உப்பி வரும்போது நம்மளுக்கு நல்ல இட்லி நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். ஸோ ஈனோ சால்ட்டு லாஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. இப்போ இட்லி குண்டை எடுத்து அடியில் தண்ணி ஊற்றி மேலே இந்த மாதிரி தட்டில் நான் நெய்யெல்லாம் க்ரீஸ் பண்ணியிருக்கேன். நெய் இல்லாட்டி எண்ணெய் வச்சு க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போது ஒன்று ஒன்றா ஊற்றிடலாம். இப்போ அரை பவுல் சிரிப்பருப்பில் எனக்கு 7 இட்லி வந்திருக்கு. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஜாஸ்தி வேணும்னா ஒரு கப் அளவுக்கு நீங்கள் ஊற வச்சிடலாம். இப்போ மூடி வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி வேக வச்சுருங்க. வாவ், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இட்லி, சிரிப்பருப்பு இட்லி. இது நம்ம இப்போ செக் பண்ணிடலாம் வெந்துருச்சான்னு. இப்போ ஒரு கத்தி எடுத்துக்கோங்க, நடுவில் கொஞ்சம் குத்தி பார்த்தேன், நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ சூப்பராக வெந்துருச்சு நம்மளுக்கு சிரிப்பருப்பு இட்லி. இப்போ நான் இறக்கி வச்சிட போகிறேன். இப்போ இறக்கி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் ஆறட்டும். பாருங்கள், நல்லாவே சூப்பராக ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் இல்லாட்டி எண்ணெயை க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். பாருங்கள், சூப்பரான சிரிப்பருப்பு இட்லி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு நீங்கள் வீட்டில் கொடுத்தீங்கன்னா நார்மல் இட்லி கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க, சிரிப்பருப்பு இட்லி தான் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த இட்லி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கலர்ஃபுல்லாக கொடுக்கும்போது உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதுக்கு நம்ம தொட்டுக்க தேங்காய் சட்னி நல்லா தாளித்து லைட்டாக காரமாக வச்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுங்க. இப்போ நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். டெக்ஸ்சரும் நல்லாவே சாஃப்டாக கையில் தொட்டதும் பிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள்.
இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye. நன்றி, வணக்கம். மம்மி செஞ்ச ரெசிபியை பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.